வணக்கம் நேர்களே. சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பிச்சிருக்குது. வர 9ஆம் தேதி சிபிஐல கோர்ட்ல ஆஜராகணும். 41 பேர் இறந்ததற்கான காரணம் என்ன? உனக்கும் 41 பேர் இறந்ததற்கும் என்ன தொடர்பு? எப்படி இறந்தார்கள்? ஏற்கனவே சொன்ன பாஜக விஜய தன்னுடைய கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவன் அனைத்தையும் செய்யும் சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான். அது எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு கடைசியா விஜய் கழுத்துல கத்திய வைக்கும் பாஜக அப்படின்னு நான் சொன்னேன். வந்துருச்சு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல, ஜனநாயகங்கிற ஒரு படத்தை அதுவே ஏற்கனவே தெலுங்கு ரீமேக் படம், பாலகிருஷ்ணா அடிச்ச தெலுங்கு ரீமேக் படம். அது அந்த படத்துக்கு முதல்ல தியேட்டர் கொடுக்க விடாம என்னென்ன டார்ச்சர் பண்ணணுமோ அத்தனையும் டார்ச்சர் பண்ணிட்டாங்க பிஜேபி. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம, படம் 9ஆம் தேதி ரிலீஸுக்கு சென்சார் சர்டிபிகேட் இன்னைய வரைக்கும் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் ஆனா விஜய் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் ஓ அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா வடிவேலு காமெடி மாதிரி ஆயிடக்கூடாது. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒண்ணு மிரட்ட மிரட்டதான், அடிக்க அடிக்கதான் பழம் கனியுங்கிற மாதிரி இது அடிக்க அடிக்கதான் விஜய் உள்ள வருவாங்க. அதுல இன்னொன்னு பாருங்க, அமித்ஷா வந்துட்டு போறாரு, முந்தா நாள் தான் வந்துட்டு போறாரு, இன்னைக்கு நேத்து வந்துட்டு போறாரு, முந்தா நாள் நேத்து 2 நாள் இருந்துட்டு இன்னைக்கு போறாரு. இன்னைக்கு உடனே விஜய்க்கு சம்மன். வர்றியா இல்லை என்ன அப்படிங்கிற மிரட்டுற தொழில தான் வந்திருக்குது. இதுக்கு நீங்க தான் எல்லாரும் தாவேக்காரங்கெல்லாம் குதிச்சாங்க ஆகா ஓகன்னு. ஆனா ஒண்ணு, விஜய் நீ பிஜேபி கூட்டணியோட பி டீம்ங்கிறது மட்டும் இல்ல. இப்ப நாங்க உள்ள வரமாட்டோம் அப்படி இப்படி எல்லாம் பந்தா பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நீ போய்தான் ஆகணும். போனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பாஜகவோட நிலைமை என்னன்னு. உனக்கு சேர்த்துதான் உனக்கு ஆப்பு வைப்பாங்க. இப்பவே ரெடி. ஆனா இப்ப முழுசா முடிச்சு விட்டுருவாங்க. பிஜேபி நினைச்சுக்கிட்டு இருக்குது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் நம்ம வாங்கிடலாம், விஜய் மூலியம் வாங்கிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்குது. மகனே நடக்காது. திமுக தலைவர் சொன்ன மாதிரி என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இது விஜய் இல்ல, விஜய படைச்ச ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்னும் பண்ண முடியாது. இது உறுதி.